அவரும் அப்போ அவ்வப்போது ஆய்வு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறார் அந்த துறையில். இப்போ லாஸ்ட்டாக நடத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம், இந்த சுதந்திரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டணும், இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை பேணுகாத்து நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சில வழிகளை சொல்கிறாரு, கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அதிகாரிகள் சரியில்லையா, இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இல்ல, இப்ப இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அஜீஷ் ராவத் தான் இந்த 6 பேர் கொண்ட டீம் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப அஜீஷ் ராவத்துக்கு புரோட்டோகால் என்னன்னு தெரியாதா? எப்படி அனுப்பணும்ன்றது அவர் தெரியாமலே இயங்கி இருக்காரா? நீங்க சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தானே, ஐபிஎஸ் அதிகாரி தானே, உங்களுக்கு தெரியணும்ல பேசிக் புரோட்டோகால் என்ன சார்? இப்ப நீங்க திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா மானாமதுரை ஸ்டேஷனுக்கு லிமிட்ல இருந்துச்சுன்னா நேரம் திருப்பரங்குன்றத்துல இருந்து மானாமதுரைக்கு ஒருத்தரை கைது பண்ணிட முடியுமா? நீங்க ரிப்போர்ட்டிங் எங்கன்னா மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இதுதானே சார் கட்டமைப்பு? இப்படித்தானே சார் இயங்கணும் காவல்துறை? இதுதானே சார் சட்டம் சொல்லுது? அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்ன? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசர்ஸுக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா? இப்ப நீங்க போய் இந்த விசாரணையை 6 பேர் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 6 பேருக்கு யாரு ரிப்போர்ட்டிங்? அது எப்படி சார் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்து டைரக்டா எஸ்பிக்கு ரிப்போர்ட்டிங் ஆயிடுவாங்களா சார்? ஏன் சார் அன்அபிஷியலா முதல்ல இந்த வழக்கை விசாரிச்சீங்க? அதுக்குடைய நோக்கம் என்ன? அப்ப காவல்துறை திட்டமிட்டு இதுல எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறாங்க, யாருக்காக இயங்கி இருக்காங்கிறதெல்லாம் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு துறையை சுதந்திரமாக இயங்குவதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிறார். சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க? காவல் சித்திரவதைக்கு உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப இது யாரை பாதிக்குது? நேரடியாக இந்த அரசையும் முதலமைச்சரையும் பாதிக்குது. இப்ப பதில் சொல்ற கேள்வி எல்லாம் யாரு கேட்கிறான்? முதலமைச்சர் எல்லாம் கேட்கிறான். உனக்கு என்ன வந்துச்சு? அஜித் ராவத்தை பத்தி அவனாவது கேள்வி கேட்கிறானா? இல்ல இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷை பத்தி அவனாவது கேள்வி கேட்கிறான்? நேரா முதலமைச்சர்ல கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த அரசுக்குள்ள எவ்வளவு பெரிய அவப்பேரு, அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகிற முதலமைச்சருக்குள்ள அவப்பேரு. இப்ப என்னன்னா திட்டமிட்டு காவல்துறை இந்த வேலையை செய்து அப்ப உண்மையிலேயே அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்ன்றதுதான் வேலை. அப்போ காவல்துறை ஒரு புறத்துல இந்த அரசுக்கு எதிராக இயங்குது, இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இயங்குறாங்க அப்படிங்கறத நாம கண்கூட பாக்குறோம்.